சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லார் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது இந்த ரவா கேசரி தான். வாங்க சாஃப்டாக உதிரியாக ரவா கேசரி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா நெய்யிலேயே வறுத்துடலாம். ரவை கலர் மாறக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். நான் இதில் எந்த கலரும் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் கிடைக்கும். இப்போது வறுத்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கப்பு ரவைக்கு நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி ரவை இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி எடுத்து கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டுடுங்க. ரவை எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா இலகி ரவையோடு சேர்ந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலுமே உதிரியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.